அன்றைக்கி கூட நான் பேச்சுவாக்கில் சொன்னேன், அது பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், சினிமாவில் தான் நிறைய விவசாயிகள் காப்பாற்றுறாரு. மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் 2 பெஸ்ட் எக்கனாமிக் வயபிள் ஸ்டேட்ஸ் இந்தியாவில். 1, 2ல் இருக்கிற நாங்கள் 2 ஸ்டேட்டும். ஏன் பண்ண முடியாது? நான் யாரை சந்திச்சாலும் உடனே கூட்டணியா பேசி முடிச்சுட்டாங்கப்பா, புஷியானந்த் போய் பேசி பேசணும்னா நான் எதுக்கு போய் செக்ரட்டேரியட்ல போய் நேராக போய் பேசணும்? எனக்கு பேசணும் எப்படின்னா பேசுறது போட்டாமே. அதுக்கு செக்ரட்டேரியட்ல போய் உங்க முன்னாடி எல்லாரையும் ஹாய் 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 சொல்லிட்டு நான் போய் யாராவது பேசுவாங்களா? போறது தமிழ்நாட்டுக்காக தான் போறேன். நான் தமிழ்நாடு நல்லது நடக்குன்னு தான் போயிட்டு இருக்கிறேன் நான். அதனால இதுல எந்த அரசியலும் கிடையாது. எனக்கு வந்துங்க தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறணும், தமிழ்நாடு மக்கள் ஷுட் வின், அவ்வளவுதான் அல்டிமேட்லி. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எங்களுடைய பங்களிப்பு என்னன்னோ அதுதான். இது யார் செஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்க செஞ்சாலும் சரி, அவங்க செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் தமிழ்நாடு மக்கள் அல்டிமேட்லி ஷுட் வின். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு நாங்களும் ஆதரவு கொடுக்கிறோம். இன்ஃபேக்ட் அந்த போராட்டத்துக்கு தொடங்கி வைக்கிறது நாங்க தான் போய் பண்ண போறோம். ஏன்னா இது அவசியமானது. ஏன்னா செய்யறது இப்போ இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ இயர்ன்னு சொல்றாங்க, தண்ணியே இருக்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. குறுவை முடிஞ்சு போச்சு. நான் குறுவைனா நான் சென்ஸ் இந்த பகுதியில் மட்டும்தான் சொல்றேன். நான் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. அதுல அடுத்தது இந்த பகுதியில் சம்பா இருக்காது, நவம்பர் வரைக்கும் வறட்சி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணியே அங்கே கர்நாடகா திறந்து விட போறது கிடையாது. இப்போ எப்பயாவது ரொம்ப லேட்டா தரணும். இந்த சூழல்ல போயிட்டு என்ன எவ்வளவு ஆக போகுது? 2000 கோடி அறிவிச்சிருக்கீங்க. அது கூட்டுறவு வங்கி கடன்ல மட்டும் 2000 கோடி. இன்னும் ஒரு 15000 கோடி கூடுதல் அறிவிச்சா என்ன பிரச்சனை? அறிவிக்கலாமே இல்லை. மொத்தமா ஒரு 15000 கோடி அதிகமா அறிவிச்சுட்டு நான் ஒரு யோசனை கூட சொல்லியிருக்கிறோம். அந்த கடனை அரசு எடுத்துக்குங்க, தமிழ்நாடு அரசு எடுத்துக்குங்க. ஒரு 15000 18000 கோடி இருக்கும். அந்த கடனை தமிழ்நாடு அரசு அந்த கடனை எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5000 கோடி 3 வருஷத்துக்கு நீங்க கட்டிட்டு போங்க. பண்ணலாம், செய்யலாம். சில பேர் இன்னொரு யோசனை கூட பண்ணாங்க. சில விவசாய சங்கங்கள் சொன்னாங்க, அன்னைக்கு போய் பார்த்துக்கோ, இடுபொருட்கள் 32000 கோடி கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. அந்த இலவச இந்த மண்புழு அதெல்லாம் கொடுக்குறாங்க. மண்புழு இல்லாத மண்புழு கொடுக்குறாங்க, உரம், மண்புழு உரம், மண்புழு இல்லாத உரம், இப்படிலாம் நிறைய இருக்கு. மண் இல்லாத மண்புழு அப்படிலாம் வரும், அப்படிலாம் இருக்குது. இதுக்கு இந்த 32000 கோடியில அட்லீஸ்ட் ஒரு 10000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணுங்க. அது ஒரு ஆப்ஸ்ட்ராக்டா தான் இருக்குது. ஒரு காம்ப்ரிஹென்சிவா எங்களுக்கு நாங்க பார்த்தோம். we couldn't get more information. அது ஆப்ஸ்ட்ராக்டா தான் இருக்குது. அதனால அது மத்திய அரசு இதெல்லாம் கொடுக்கணும், இன்வால்வ்மெண்ட் நிறைய இருக்குது. இல்ல பட் கடனை எடுத்துட்டு போய் மகாராஷ்டிரால பண்ண முடிஞ்சது உங்களால பண்ண முடியாது. நீங்க தமிழ்நாடு மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் 2 பெஸ்ட் எக்கனாமிக் வயபிள் ஸ்டேட்ஸ் இந்தியாவில். 1, 2ல் இருக்கிற நாங்கள் 2 ஸ்டேட்டும். ஏன் பண்ண முடியாது? அதனால இது அவசியம் பண்ணணும். அன்னைக்கு கூட நான் பேச்சுவாக்கில் சொன்னேன், அது பொதுக்கூட்டத்தில் சொன்னேன். ஆனால் அது சொன்னால் அதுதான் போடுவாங்க. பட் இதை பண்ணேன் அது வேணாம். எதுக்கு நம்ம சினிமாவில் தான் நிறைய விவசாயிகள் காப்பாற்றுறாரு.